ஆண்டவனே நீராக அமைந்திருக்கும் தெய்வீக சபை இச்சபை யாரால் கூட்டப்பட்டது? மக்களாலே. உன்னை கருப்பு கவனம் புதூரா? கருப்பு கவனம் புதூர் என்றால் நீர்வளம், நிலவளம், குடிவளம், ஜனவளம், 4 வளமும் பொருந்திய அந்த 56 நாட்டிலே 76 கோடி நாடு மச்ச நாடு எப்படி மச்ச தேசம் சீரும் செல்வாக்கா இருந்ததோ அதே போல இந்த நாடு. ஆமா, இங்கே வாழ்ந்து வரக்கூடியவர் யார்? அக்கினிலே பிறந்த அதிவீர வன்னியர்கள். அந்த ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வராதுன்ற வாதாபி உண்வளவன் யாராலை கொல்ல முடியாமல் இமையாவளை சால்படி சென்று ஈஸ்வரனின் நெற்றிக்கண் வேர்விலே பிறந்தான் வீரவன்னியன். மின்னாலும் மின்குடியின் முதுகிலே போனோம். 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்வி காணும், 96 தத்துவம், 18 விருது, 32 ஆயுதம், ஆலிக்கொடி, அனுமக்கொடி, அன்னக்கொடி, இப்படி பல கொடிகளை படைத்து 32 ஆயுதத்தோடு பிறந்தால் சத்துரு சங்கார யோகத்தின் வீரவன்னியன் எதிர்த்தவன சங்காரம் செய்வான். அண்டினால் அதரிப்பார், முண்டினால் மூச்சுடுவார். மூச்சுட மாட்டாங்க, மூச்சே புடிச்சு விடுவாங்க. அது உண்மைதான். அப்பேற்பட்ட வன்னி குலத்திலே பிறந்த புண்ணிய சகாமணிகள் என்ன சாமி? ஓங்காளி அம்மன் சத்தி சத்து நித்தி நித்தி ஆதிபராசக்தி அந்த 2 குணமெல்லாம் ஆளும் ஓங்காளி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு நமக்கு 30,000 ரூபாய் சம்பளமும் அறுசுவையான அன்னபதார்த்தம். சாப்பாடு எப்படி? கறி ஒண்ணு சோறு எதுக்கு கறி முடியாத கடிச்சுக்கலாம். இதான் நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லி வாத்தியார் தான் உங்களுக்கு கறியை வைக்க வேண்டான்ட்டானே. நான் போய் சாப்பிட்டேன். திருமணம் தான் ஊத்தணும்னு சொன்னோம். கேக் சாப்பிட தலையை விட்டேன் சாமி. ஒரு மனிதனுக்கு 10 லட்சம் தூக்கி கொடுத்தாலும் போதுன்னு உண்மை. 100 லட்சம் கழிச்சா பரவாயில்லன்னு நினைப்பான். ஆமா, போதும் கூடியது அன்னதானம். உண்மை. தானத்திலே சிறந்தது 32 தானம். அந்த 32 தானத்தில் முதல் தானம் என்னடா தானம்? முதல் தானம் அன்னதானங்க. அன்னதானம் இல்ல, என்ன தானம் சாமி? எனக்கு தெரிய சொல்லு. ஒரு மனிதனா பிறந்தவனுக்கு முதல் தானம் நிதானம். நிதானமா இருந்தா தான் ஒரு அன்னதானம் ஒருத்தர் செய்ய முடியும். அந்த நிதானத்தை படைத்து நமக்கு அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை கொடுத்து நாடகம் சொல்ல வைத்திருந்தார். என்ன நாடகம்? சிவபுராணத்தில் ஒரு பகுதியா விலகப்பட்ட பெரியாடிச்சு அம்மன் பிறப்பு. பெரியாடிச்சு அவருக்கு எப்படி பேரு? அந்தாள பரமேஸ்வரன் எப்படி பேரு? எப்படி பேர் வந்தது? அப்படி இன்று இந்த உலகத்துல முக்காவாசி பேர் நம்மளுக்கு பெரியாடிச்சுதான் குலதெய்வமா விலகுது நிறைய. அந்த குலதெய்வம் எப்படி உருவாகுது என்பது ஒருத்தர் கேட்டார். என்ன ராமன் நீ படிச்சிருக்க நாடகம்லாம் ஆடுற குலதெய்வமே எங்க பெரியாடிச்சு சொல்றாங்க. அது எங்க எடுத்துட்டு வந்து எப்படி செய்யணுன்றாரு. நான் சொன்னேன் சாமி எனக்கு சிறு வயசு எடுக்க தெரியாது, ஆனா மலையனூர் அங்காளமா இருக்குது. அந்த அம்மா தான் போய் மண் எடுத்துட்டு வருவாங்க. அங்க எடுத்துட்டு வந்தாதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அதே போல எடுத்துட்டு வந்து நீங்க நாயா குதி கொண்டு உலக மக்களுக்கு எல்லாம் காட்சியளிக்கிறார். அது போல பெரியாடிச்சு பிறப்பு என்ற நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன அறிக்கை செய்கிறேன். என் பெயரை புரிந்தாயா? ஐயோ என்ன புரியலங்க. சரி போகாத பேசிட்டு நல்லா